السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று கொள்மிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்று நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் இந்த ஜும்மா உரையில் இன்ன தீன யுஸ்ருன், இஸ்லாம் என்ற மார்க்கம் எளிமையானது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட மார்க்கமாகும். அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லித் தரலாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் ஆகும். யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவாரோ அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது, அவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தவர் ஆவார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டார். அந்த தீனுல் இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கம் இறைவனுக்கு சொந்தமானது. அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக சொந்தமானதாகும். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்குத்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தேர்வு செய்கிறான். அப்படி அனுப்பப்பட்ட முதல் தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ், ஏகப்பட்ட எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி தர்றான். ஒரே மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாத்தை பரப்புறது. நமக்கு முந்தைய சமூகங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள் மிக கடுமையானவையாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்வதென்றால் கனிமத்து பொருட்கள் அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. போர்க்களத்துல உயிரை கொடுத்தாலும் ஜிஹாது செய்தாலும் எதிரிகள் விட்டுட்டு போற அந்த பொருட்கள்ல வானத்திலிருந்து தீக்கள் கரித்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீங்க அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் போர் செய்ய, உங்களுக்கு இந்த உலகத்துல இந்த ஆதாயமும் கிடையாது என்ற சட்டங்கள் உண்டு. இறைவனுக்காக பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற சட்டங்கள் உண்டு. ஆனால் கடைசி மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறதுனால முகமது நபிக்கு பிறகு ஒரு நபி வரமாட்டார் என்கிற கோட்பாட்டை அல்லாஹ் உறுதிப்படுத்தியதினால் முழு மனித குலமும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் ஏற்கும் விதத்தில் எளியவரும் பாமரனும் படித்தவனும் பண்டிதனும் வலிமையானவனும் ஆக்கிரமிப்பாளர்களும் இதை பின்பற்றுகிற வகையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னா எளிமையாக்குறான். சட்டத்திட்டங்களை எல்லாம் லேசாக்குறான். எல்லா தரப்பு மக்களும் இதை பின்பற்றும் விதத்தில் அமைத்து கொடுக்கிறான். இந்த மார்க்கத்தினுடைய அமைப்பை எளிமையா இருக்கு. ஆனால் நம்மள பல பேர் அல்லது நாமே பல நேரங்கள்ல
இந்த மார்க்கத்தை மிக கடுமையாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம். அது பிழையான ஒரு கருத்தை நம்மிடத்தில் தந்துவிடும். எப்படி என்றால், எந்த டெசிபிள்ல எந்த அளவுல சொல்லப்பட்டிருக்கோ அந்த அளவுல சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், சுன்னத்துல் ஜமாத்தை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் கடந்த காலங்களில் வரவு மீறிய விமர்சனங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். அதையெல்லாம் மறுபரிசீலனை நாம் செய்ய வேண்டும். தப்பை தப்பென்று சொல்லணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இல்லாத ஒன்றை தப்பாக சித்தரிப்போம் என்றால் இஸ்லாத்தில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற நிலைக்காக அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை நாம் கோரலாக கரடுமுரடாக சித்தரித்த பாவத்தை நாம் சுமக்க வேண்டும். இஸ்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு என்றால் எளிமையாக அமைக்கப்பட்டது, எல்லாரும் பின்பற்றுகிற வகையில் அமைக்கப்பட்டது. இது அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டினாங்க. நாம சில விஷயங்கள்ல கடுமையாக சொல்வதற்கு காரணம் கூட சமூகத்தை திருத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். சமூகத்தை திருத்ததுக்கு உபதேசம் செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். எல்லாத்தையும் திருத்தது நம்ம கடமை இல்லை. கடமை அப்படி சொல்ல வேண்டியதான் கடமை. கத்திய வச்சுட்டு கழுத்துல கத்தி வச்சு உங்க இளைஞர திருமணத்தில் எடுத்து அழைச்சு அப்படி சொல்ல முடியுமா? லஸ்தாரை முசைத்தர் நபிய நீர் அவர்களை கண்காணிப்பவராக இல்லை, சொல்வதுதான் உன்னுடைய கடமை. ஏவப்பட்டதை போட்டு உடைப்பீராக. ஏவப்பட்டதை சொல்லிடு, அவ்வளவுதான். அதுல எந்த குறையும் வச்சிடாரு. ஏவப்பட்டதை சொன்னதை சொல்லப்பட்டதை யாரு எப்படி எடுப்பாங்க, எடுத்தாங்க நமக்கு என்ன, பழித்தால் என்ன, விமர்சித்தால் என்ன, புகழ்ந்தால் என்ன, அது பற்றி எந்த கவலையும் இல்லை. இது இறைத்தோருடைய நிலைப்பாடு. இதே நிலைப்பாடு நம்ம இருக்கும். சொல்வதுதான் கடமை, கண்டிப்பதுதான் கடமை, எச்சரிப்பதுதான் கடமை. பொய்யை பொய் என்று சொல்லலாம், உண்மையை உண்மை என்று சொல்லலாம். உண்மையை ஏன் செயல்படுத்தவில்லை என்று சொல்லி கத்தி எடுக்க இயலாது, நிர்பந்தப்படுத்த இயலாது. அதை இஸ்லாம் சொல்லுது. லா இக்ரா ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை. இந்த மார்க்கம் எந்த நிர்பந்தத்தை யாருக்கும் ஏற்படுத்தவில்லை. வழிகாட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. தெளிவான ஒரு நேர்வழியை யாராலும் வழிகெடுக்க இயலாது. நாங்க சொன்னதான் கரெக்டா சொல்ல முடியும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அந்தந்த காலத்துக்கு ஒருத்தர் கொண்டு வந்துட்டே இருப்பான். யாரை கொண்டும் இந்த மார்க்கம் தேவையற்றதாக இருக்கிறது. இந்த அடிப்படையில நின்று நாம பார்த்தால் இந்த மார்க்கம் எளிமையாட்டா இருக்கு, கடுமையாக எங்கேயுமே இல்லை. நாமளா கடுமையை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அமைப்புல நிக்கிறவனும் ஒவ்வொரு ஜமாத்துக்கள் இருக்கவனும் ஆய்வாளர்களும் அவங்க என்ன நினைக்கிற, என்னை கூட இந்த மார்க்கம் நிக்குது, நான் இல்லாத இந்த மார்க்கத்துல யாராலும் நிக்க இயலாது என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரை கொண்டு இந்த மார்க்கம் நிற்க, சஹாபாக்களை கொண்டு இந்த மார்க்கம் தேவையுடையதாக இல்லை, தாபீன்களை கொண்டு தேவையுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கம். யாரை கொண்டும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். நபிகள் நாயகம் மக்காவை சொன்னாங்க, எடுபடல. ஒரு 6 பேர் அக்கபால வந்தாங்க, 12 ஆச்சு, 80 ஆச்சு, 100 ஆச்சு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு வழிவகுத்தாங்க. நபி செய்யாத வேலையை சாமானியர்கள் செய்து விட்டாங்க. என்ன அர்த்தம்னா அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பாங்க, யாரெல்லாம் உருவாக்குவாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கிரெடிட் எடுக்கிறோம் இந்த மார்க்கத்துக்கு. நாங்கதான் இந்த விட்டா வேற யார், இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது கடும் போக்கு தன்மை கொண்டவர்களாக ஆகும். அறிஞர்கள் கூட ஹதீஸ்களை அறிஞர்களாக இருந்தாலும் முத்தசத்தீதீன்கள், முத்தசாகிலீன்கள் இருக்கிறார், கடும் போக்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. தசாகம் இன்னொரு பக்கம் பொதுபோக்குத்தனமான அறிஞர்கள் இருக்கிறாங்க, கண்டுகொள்ளாத அறிஞர்கள். ரெண்டும் ஆபத்தானது. விட்டா ரொம்ப லூசா விட்டுறக்கூடாது, குடிச்சா ரொம்ப இருக்கிற கூடாது, நடுநிலையா இருக்குன்னு சொல்றாங்க. இஸ்லாமே நடுநிலையா மார்க்கத்தான். கதாலிக்க ஜான்னாக்கும் உம்மத்த வசத்தா, உங்களை இவ்வாறுதான் நடுநிலை சமுதாயமாக ஆக்கிறோம். நெறிமுறையாக சமூகம் பெருமானார் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு உதாரணம் நெற்கதிர் போன்றது, கோதுமை கதிர் போன்றது. வடக்கு நோக்கி திசையில காத்தடைக்கின்ற பொழுது வடக்கு நோக்கி சாய்வதை போன்றிருக்கும், தெற்கு நோக்கி காத்தடிக்கின்ற பொழுது தெற்கு நோக்கி சாய்வதை போன்றிருக்கும். காற்று நின்று விடுமானால் நேர் திசையில் நின்று விடும். ஒரு மூமின் அப்படித்தான் நிற்கணும். அப்ப நம்முடைய நிலைப்பாடுகளை நாம கடுமையாக ஆக்குவது மார்க்கத்துக்கு புறம்பாக கொண்டு போய் விட்டு விடும் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லி எல்லா விஷயத்தையும் தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ், அதாவது தஸ்தீர் பண்ணணும்னால் கடுமை காட்டுகிற பொழுது இஸ்லாம் நினைச்சு நீங்க தோற்றுவீங்க. இந்த ரசூல் அழகா இந்த ஏழ்மை நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்ற இந்த மார்க்கம் அதுக்காக கடுமையாக சொல்வதற்கு வரல, எளிமையான மார்க்கம், எல்லாருக்கும் லேசா கொண்டு போய் சேரணுது. அப்ப லேசா இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்குருவான். சாரை சாரையாக இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணம் கூட ரொம்ப எளிமையா இருக்கு. கோட்பாடுகள், கொள்கைகள், சித்தம் ரொம்ப எளிமையா இருக்கு. உறுதியா நிக்கிறது வேற, எளிமையான கொள்கைகள் உறுதியா நிற்கிறது. ஆனால் கடுமை காட்டி என்ன செய்யக்கூடாது, உறுதியை காட்டக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லுது.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "வமா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرத்தல் லிமன் யக்ஷா." எப்படி அல்லாஹ் சொல்றான், அந்த நபி இந்த குர்ஆனை உம்மை சிரமப்படுத்துவதற்காக உமக்கு அருளவில்லை. இந்த குர்ஆனை கொண்டு உமக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னு வரல, அஞ்சக்கூடியவர்களுக்கு உபதேசம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் சிரமமா இருக்குமா உம்மத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு ஒரு வேதம் இறைவேதம் கடுமையாக இருக்குமானால் அவங்க வேதத்தை முறைப்படி அணுகுவாங்க. அல்லாஹ் சொன்ன டெசிபிள், அல்லாஹ் சொன்ன அளவுகோல்ல வேதத்தை, ஞானத்தை, ஹதீஸை புரியவில்லை என்று பொருளாயிடும். அப்ப எளிமையான மார்க்கம் அந்த குர்ஆன் வேதமே வகையே எளிமைதான் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், சூரா ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்றான், "வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின் மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம்." உங்களுடைய தந்தை இப்ராஹிம் மார்க்கம், அதெல்லாம் நமக்கு தனி மார்க்கம்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தந்தைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா தானே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சையத் புகாரி அலைஹி இஸ்மாயில், நான் இஸ்மாயிலின் பிள்ளை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயிலுக்கு வாப்பா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உங்களின் தந்தையின் மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் உங்கள் மீது எந்த சிரமத்தையும் அல்லாஹ் ஆக்கவில்லை. ஹரஜினுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, கோணல் இல்ல, குளறுபடி இல்ல, நிர்பந்த நிலையில் உங்களை பின்பற்ற வைக்கல. நிர்பந்தம் வந்தா சட்டமே வாபஸ். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த சமூகத்தையும், எந்த மனிதனையும், எந்த உயிரையும் அவரது சக்திக்கு மேல் நாம் சோதிக்க மாட்டோம். சோதனையில கூட அல்லாஹ் எளிமையா சொல்றான், சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டாங்க. அப்ப இறை கோட்பாடு, இறைவுடைய சுண்ணத்தை எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் அணுக வேண்டியது, சிரமப்பட்டு அணுக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தது. அப்ப எளிமையான மார்க்கத்தை சிரமமா நம்ம கொண்டு காட்டிடக்கூடாது. சில நேரங்களில் அப்படி காட்டி விடுகிறோம், அப்படி காட்டக்கூடாது. ஏதும் பிழைகள் இருக்குமானால் கொள்கை சொந்தங்கள்கிட்ட, முஸ்லீம்கள்கிட்ட அந்த பிழைகளை சுட்டி காட்டுங்க, நடுநிலையோடு பேசுங்க. தௌஹீதுக்கான இல்லைன்றுவாங்க. ஏதாவது கொடைநலன்கள் பேரைக்கு சரியில்லைன்னா இவன் தௌஹீது இல்லைன்னா என்ன அர்த்தம்? சிறுக்குக்கு போயிட்டோம்னு அர்த்தம். தௌஹீதுவாதினா வேற வச்சானா? சொல்லக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் அதுதான். அவர் சொல்ற வார்த்தையின் பொருள் குஃப்ரு ஷிர்க்குங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு தௌஹீதுவாதியா? கடன் வாங்கிட்டாரு, கடனை திருப்பி தரல, கடனை கொடுக்க கல்யாணம்னு சொல்லலாம். நான் திட்டு கூட திட்டலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, சரியானா? கடன் கொடுத்தோம். இவன்லாம் எங்க தௌஹீது? இவன் இஸ்லாத்துக்கு தகுதி இல்லாம தௌஹீது இல்லைண்டா குஃப்ர்ல இருக்கான். அவன் பாவம் செஞ்சு இருக்கிறான், ஒரு கடனை நிறைவேற்றல, அல்ல வேற ஏதோ ஒரு தீமை பண்றான். தீமையே தீமைன்னு சொல்லணுமே தவிர தௌஹீது இல்லைன்னு சொல்லக்கூடாது. தௌஹீதோட காபின்னு இருக்கும். சொற்கள் துறைகளை கூட கடும் சொற்களை சர்வசாதாரணமா சொல்லிடுறோம், சொல்லாதே அப்படி ரொம்ப கடுமையான விமர்சனம் முஸ்லீம் இல்லைங்கிற கருத்து கூட வந்துருது. அப்ப இதுல நாம கவனமாக இருக்கணும். கரண்ட் போட்டா சித்தரிச்சிடக்கூடாது, இஸ்லாத்தை பாவமா போயிடும். அல்லாஹ் எளிமையத்தான் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். சரி, முஸ்லிம்ல இந்த செய்தியை பார்க்கலாம். இன்னல்லாஹ லம் யபஅஸனி முஅன்னிதன் வலா முத்தஅன்னிதன், முஅன்னிதன் வலா முத்தஅன்னிதன். அல்லாஹ் என்னை சிரமப்படுத்துவனாக அனுப்பவில்லை, சிரமத்தை தேடுவனாகவும் அனுப்பவில்லை. என் கேரக்டர் எப்படி எளிமையாத்தான் வச்சிருக்கிறான், அதே மாதிரி அல்லாஹ் கஷ்டப்படுத்துற மாதிரி தேடுறவங்க எளிமையாத்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய நாடி நரம்புகள், சிந்தனைகள், எனக்கு வர்ற வகி, நான் சொல்ற பத்துவாக்கள், நான் பேசுற பேச்சு, தேடல்கள் எல்லாமே எளிமையா இருக்கு, சிரமப்படுத்துற மாதிரி இல்லை. எல்லா இடத்துலயும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏன் இந்த உம்மத்து கொஞ்சம் தடுமாறி போயிடக்கூடாது என்பதுல பெரும்பாலும் கடைசி நபி இல்லையா, எல்லா விஷயத்தையும் கரெக்டா வழிகாட்டணும். கடுமோட சொல்லிடக்கூடாது, பேசிடக்கூடாது, கவனமாக இந்த உம்மத்து கையாளணும். பேச்சாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில விஷயங்கள் கரடுமோட சொல்லிடுறாங்க, உறுதின்னு சொல்லி பெரிய ஆபத்தாகி போயிருது. கொள்கையில உறுதியாக இருப்பது என்பது வேறு, அதுல நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய மார்க்கத்தை கரடுமோட போய் காட்டிய கூடாது, இது பெரும் பிழையாக. வலாக்கின் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் என்னை எளிமையாக விளக்கக்கூடிய ஆசிரியராக அனுப்பியிருக்கின்றான். கஷ்டப்படுத்துவனாகவோ, கஷ்டத்தை சொல்லுவனாகவோ, கஷ்டத்தை தேடுவனாகவோ அல்லாஹ் அனுப்பவில்லை. எளிமையாக விளக்கம் சொல்லக்கூடியவராக, ரொம்ப எளிமையா பேசுவாங்க. சொல்ல ஒரு சொல்லை 3 தடவை சொல்லுவாங்க. ஒரு அறிவிப்பு எதை சொன்னாலும் 3 தடவை சொல்லுவாங்க, சுருக்கமா பேசுவாங்க. ஜவாபுல் கலீம், நிறைந்த பொருள் கொண்ட குறுகிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஆற்றல் பெருமானாருக்கு வழங்கப்படும். எழுத பிடிக்கிறதுக்காக நபிக்கு இவ்வளவு அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அவங்க நபிங்கிறதுக்கு ஒரு சான்று. இதெல்லாம் இதெல்லாம் எதை காட்டுவது என்றால்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சட்டம் வருது, ரசூலா ஈலா போய் இருக்கிறாங்க, மனைவியோடு பெரிய விமர்சனம் பண்றாங்க, அவங்க தர்ணா மாதிரி பண்றாங்க, நிறைய மாதாந்திர ஊதியத்தை கூட்டி கேட்கிறாங்க, மாத சம்பளத்தை. ரசூலாட்ட பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, அல்லாஹ்வுக்காக அத்தனை கொடுத்து சில ஆடுகளை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்துறாங்க. அல்லாஹ் பரக்கத்து செஞ்சான். ஒரு வேளை உணவை கூட பெருமானார் ரசூலா அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அடுத்த வேளை உணவை பரக்கத்து செய்து காலையில சாப்பிட்டாலும் நைட் சாப்பாடு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அதுல பரக்கத்து செய்து கேட்பாங்க. அப்படி எல்லாம் துஆக்களை ரசூலா நம்ம அப்படிலாம் கேட்கல, நமக்கு நிரம்ப அல்லாஹ் கொடுத்துருக்கான் அருள. இப்படி ஒரு இறை தூதர்ட்ட சம்பளத்தை கூட்டி கேட்கிறாங்க. அப்ப அவங்க மனைவிமார்கள்ட்ட ரசூலா தலாக்கு விடல, குராவும் வாங்கல, ஈலான்னு சொல்லி மனைவிமார்கிட்ட பேசாம பரல்ல போய் மாடியில உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு மாத காலம் ஆயிடுச்சு. 29 நாட்கு பிறகு ரசூலா கீழே இறங்கி வர்றாங்க. அல்லாஹ் வசனத்தை அருள்றான். அவங்க உலக வாழ்க்கையை நேசித்தால் அவங்களை தலாக் விட்டுருங்க நபியே, அழகிய முறையில் விவாகரத்து செய்து விடுகிறாங்க என்று 2 வசனங்கள் அருளப்படுது. முதல்ல ஆயிஷா அலி வீட்டுல இருக்காங்க, கீழே இறங்கி வராங்க. 29 நாள்ல இறங்கிடுறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், இன்னும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் இருக்க யார சொல்லா? ஆயிஷா வருமா நாள் ருசுலா சொன்னாங்க, மாதம் என்பது 29 30 இருக்கும், 29 மாதம் தானமா அப்படின்னு ருசுலா பதில் சொல்லிட்டு என்ன சொன்னா அல்லாஹ் அப்படின்னு கேட்டோன்னு, அப்புறம் ருசுலா சொன்னாங்க, அல்லாஹ் விவாகரத்தோட சொல்லிட்டான், பொருளாதாரத்துக்காக நீங்க உலகத்தை நேசிப்பீர்களானால் விவாகரத்தை விட சொல்லிட்டான்ல. அப்போ முடிவு அதான், நான் மாற்றம் இல்லையாடு? ஆமா அதான் முடிவு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படின்னா நான் அல்லாஹ்வின் பாதையை தேர்வு செய்து கொள்கிறேன், எனக்கு பெருசா தேவையில்லை, என்ன உண்டு அதை கொடுங்க, நான் குடும்பத்தை நடத்துகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு வாபஸ் வாங்குறாங்க நிலைப்பாட்டை. ஆனா சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த நிலைப்பாட்டை வேற மனைவிமார்கிட்ட சொல்லிடாதீங்க, இதுக்கு ஒரு 2 கொண்டாட்டி இருந்தா அப்படித்தான், ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதை சொல்றாங்க. சொல்றாங்க, உண்மைதான், சரிதான், நானா சொல்ல மாட்டேன், ஆனா அவங்க என்னை வற்புறுத்தி ஆயிஷா அபூபக்கருடைய மகள் என்ன கருத்து சொன்னாங்கன்னு கேட்டா நான் மறைக்கக்கூடியவனாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கடும்போக்குடையவனாக நான் இருக்க மாட்டேன் சொன்னாங்க. கேரக்டர்ல ரசூலுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாப்பிட்டு, நானா சொல்ல மாட்டேன், அவங்க கேட்டாங்கன்னா கேட்பாங்க. அவங்க மகள் கண்டிப்பா ஆயிஷாவுடைய கருத்து இந்த உலகத்துக்கு தேவைதானே, அந்த சமூகத்துக்கு தேவை. அப்ப என்ன செய்வாங்க கேட்பா, கேட்டா நான் மறைக்கக்கூடிய கடுமையான நடக்கணும், எண்மையா நடக்கத்தான் அல்ல எனக்கு வழியை சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி நேர் வழி காட்டக்கூடியவனாக நான் இருக்கிறேன், பொய் சொல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக்குறாங்க. பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட ரசூலுல்லாஹ் எளிமையா டீல் பண்றாங்க. கேரக்டர்லயே இது வரணும் எளிமைங்கிறது. திருமணத்துல மட்டும் திருமணத்தை எளிமையா நடத்துங்கள், மண்டப திருமணம் வேண்டாம் அதெல்லாம் கூடுனா. ஆனால் என்னடா நம்ம திருமணத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கோமா, உங்க மைண்ட்ல அது இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க மனசா நீங்க மெட்டீரியல்ல போய் எளிமையை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. மெட்டீரியல் எளிமை 2வது, மெட்டீரியல் எளிமை 2வது தன்னலாம், புறத்தின் எளிமை 2வது. அகத்தின் எளிமையை நோக்கி நீங்கள் நகர்ந்தால் மட்டும்தான் புறத்தின் எளிமை உங்களுக்கு வெளிப்படும். நீங்க அகத்துல எப்படி நினைக்கிறேன் என்றால், இந்த மார்க்கம் ரொம்ப எளிமைக்கு அப்பாற்பட்டது, படோடானது, புகழை எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கம், எல்லாருக்கும் காட்டு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க எல்லா விஷயத்தையும். அதனாலதான் இப்ப ரொம்ப என்ன செய்யறாங்க கேட்டா, எல்லா ஆரம்பிச்சாக்கணும் ஒரே கல்யாணத்து வீட்டுக்குள்ளே தலை விட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க கேட்டாலும் 10 வார்த்தை கல்யாண வீட்டுக்குள்ளே ஆடம்பர குடும்பம், அது குடும்பம், மண்டப குடும்பம், இதுக்குள்ளே எத்தனை வர பதில் சொல்றது. நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா அகத்தால சரியாகணும். இந்த மார்க்கம், கேரக்டர், பண்பு, ட்ரெஸ், ஆடை அணிகலன்கள், பேச்சு, கொடுக்கல் வாங்கல், உறவை பண்ணுவது, பெற்றோரை எல்லாமே எளிமை. எல்லா மனுஷனாலையும் பின்பற்றத்தக்க வழிகாட்டுதல் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தனியா ஒரு கேரக்டரா சொல்ல தேவையில்ல, கல்யாண வீட்டுல போய் தலையிட தேவையில்லை. எல்லாமே எளிமையா அவங்க வசதிக்கு தேர்ந்து நடத்திக்க வேண்டியதான். அப்ப எளிமையை எல்லா இடத்துலயும் நீங்கள் பின்பற்ற தவறிவிட்டு கல்யாண வீட்டுல மட்டும் நின்று தனி கணக்கு பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கல்யாண வீட்டு தான் இந்த தலைப்பு எடுக்கல, எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட மைனஸ் இருக்குன்ற தௌஹீத்வாதிகள்கிட்ட, குர்ஆன் சுன்னாவை பேசுகிற அறிஞர்கள்ட்ட கூட எளிமையை விட்டுட்டு நினைச்சாங்க, கடுமை காட்டி பேசுறாங்க. மார்க்கத்துக்கு புறம்பானது, பெருமானார் சொல்லாத செயலை நம்ம செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்க, இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் எளிமையானது, எல்லாரும் பின்பற்றத்தக்க வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. யுஸ்ருன் எளிமைக்கு நிறைய அர்த்தம். நீங்க டிக்ஷனரி படிப்பீங்கன்னா எளிமை என்ற தமிழ் சொல்லுக்கும் யுஸ்ருன் என்ற அரபி சொல்லுக்கும் நீங்க டிக்ஷனரி நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். மிகச்சரியாக புரிதல். எளிமை எளிமை, நேர்மை என்பது எளிமை, நீதி எளிமை. அதே மாதிரி எளிமை பல அர்த்தம்.
அநியாயத்துக்கு புறமானது, அப்ப நியாயமானது அர்த்தம். எளிமைங்கிற வார்த்தைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான அர்த்தம் இருக்கு. எல்லா மனிதர்களும் பின்பற்றத்தக்க குணநலன்கோடு சம்பந்தப்பட்டிருக்கு. குணநலன்களையும் கேரக்டரையும் மனசுலையும் எளிமையை கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட். அது இல்லாம எல்லா நல்லறிஞர்களும் எல்லா அறிஞர்களும் கிதாபுல ஹதீஸ் கிதாபுகள்ல கேரக்டர்ல பண்பு நலன்களை அகலாக்குறை விஷயத்துல சொல்லும் போது அஸ்ஸுஹூத் என்ற பாடத்தை கொண்டு வர்றாங்க. எல்லாம் நீங்க அறிவிப்பாளர் தொடர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் நூல்களை இது பாடம். நெகிழ்வுட்டு மறை ரக்காய் புகார்ல கடைசி பாடத்துல எடுத்து பார்க்கலாம். எல்லா அறிஞர்களும் இந்த பாடத்தை பேசுறாங்க. அகமது இப்னு ஹம்பல் தனி புத்தகமே போட்டிருக்காரு, ஜுஹுத், கிதாபு ஜுஹுத், எளிமை, உலக பத்தட்டு வாழ்தல் என்கிற கருத்தை நீங்க எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்கு பெறுவீங்கன்னா ஹலால் ஹராம்ல உச்ச இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க பெரிய பெரிய பிசினஸ் விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா இந்த மார்க்கத்துல வாரையன் சிரமப்படாம பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு இஸ்லாம் அழகிய வழிமுறைக்குது. எல்லா இடத்துலயும் விவாகரத்து சட்டம் எளிமை, எதுல எளிமை இல்லை இஸ்லாத்துல. எல்லா மனித குலத்துக்கும் பின்பற்றுகிற வகையில் அமைந்திருக்கிறது. கடுமை காட்டாதிய சொல்றாங்க, இந்த மார்க்கம் எளிமையானது. ஒலை உஷாத்த தீனாகவும் இல்லா கலாபம். நீங்க இதை கடுமை காட்டி இதை நீங்க நிரூபிக்க நினைச்சீங்கன்றால் மார்க்கம் உங்களை வென்று விடும் சொல்றாங்க. நீ கடுமை காட்டி இதை கொண்டு வந்து நிரூபிக்கலாம் நினைச்சீங்கன்றால் நீங்க தோத்து போயிருவீங்க. இஸ்லாம் ஜெயிச்சு. எளிமையான மார்க்கம் இஸ்லாத்தை போய் அல்ல எல்லாத்தையும் சேர்த்துருவான். நீங்க தோத்துக்கு பின்னாடி போயிருவீங்க, குஃப்ரை நோக்கி போயிரு. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மார்க்கத்தை யாராலும் மிதக்க இயலாது. எனவே நீங்கள் நடுநிலையாக பேசுங்கள், நேர்மையான சொல்லை சொல்லுங்கள், காரிமு இயன்றதை செய்யுங்கள். உங்க சட்டங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க. 11 ரக்காத்து தொழுகை வித்துரு, 9 தொழலாம், 7 தொழலாம், 5 தொழலாம், 3 தொழலாம், 1 தொழலாம், தொழாம இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்னாவது தொழுவு, அடையாளத்துக்காக தொழுவு, அது ஒருவனை நினைவுபடுத்தும் கடைசி தொழிலை அமைத்துக் கொண்டு பெருமானா சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க அப்படி சட்டம்? எளிமை, எல்லாரும் பின்பற்றணும். எல்லாருக்கும் பயன்பட முடியுமா? எல்லா காலத்திலும் முடியுமா? முடியாது. இதை ரசூல் அழகா சொல்லி தராங்க. ஏன்றதை செய்யுங்கள், அபிஷிரு நற்செய்தி சொல்லுங்கள். கடும் சொல்ல அபிஷிருன்னா நற்செய்தி சொல்லுங்க. கடுமையாக காட்டிடாதீங்க இந்த மார்க்கத்தை அர்த்தம். வஸ்தையினுக்குள் கதுவத்தி வர்றஹா வஷைமின துல்ஜா ரசூலா சொல்றாங்க. இரவிலும் பகலிலும் மாலையிலும் காலையிலும் இரவில் நேரமும் இறைவிடத்தில் உதவி தேடுங்கள். இதுதான் இஸ்லாத்தின் கட்டளைகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருத்தமான ஒரு உபதேச செயல் புகார்ல இந்த செய்தியை பார்க்கணும். அப்ப இந்த மார்க்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா எளிமையா இருக்கு. பேச்சுல, கொடுக்கல் வாங்கல, கருத்துக்கள்ல, எல்லாத்துலயும் எளிமையா இருக்கு. எளிமையான மார்க்கத்தை கடுமை காட்டி நீங்கள் பேசிவிடாதீர்கள், அது பேராபத்தை விளைவித்து விடும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டு. அல்லாஹ் நோம்புடைய சட்டத்தை சொல்லிட்டு நோம்பு மாசத்துல நோம்பு வைக்க முடியல, நோயாளியாகவோ பயணத்தில் இருந்தாலும், அப்ப நீங்க என்ன செய்யறது சட்டம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்றான், விட்டுட்டு நீங்க திரும்ப வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல வைங்க. நிரந்தர நோயாளியாக இருந்தால் நோம்பு உங்கள் மீது கடமை இல்லைங்கிற சட்டம். அது அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுக்கு எளிமையைத்தான் நாடுகிறான், எந்த சிரமத்தையும் அல்லாஹ் நாடுவதில்லை. சூரா பக்ராவில் இந்த வசனத்துல நோம்புடைய சட்டத்துல சொல்றான். அப்ப நோம்பு வச்சாலும் எளிமை, நோம்பு முறிக்கிறது எளிமை, நோம்பு யார் வைக்கிறது எளிமை, எல்லாமே எளிமையை பாருங்க. என்ன 5 கடமையில முக்கிய கடமை மட்டுமே எளிமையா இருக்கு. எளிமையான சட்டங்களை கொண்ட மார்க்கம். எல்லா விதத்திலும், எல்லா நிலையிலும், எல்லா செயலும், நிறுத்து, பேச்சு, நடைமுறை, வணக்க வழிபாடு, பழக்க வழக்கங்கள், உறவுகள், ஆடைகள் எல்லாமே எளிமை. ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையை பாருங்க, ரொம்ப எளிமையான ஆடையா இருக்கு. இலகுவா தூக்கி போட்டு போற மாதிரி ஜுப்பா மாதிரியான ஆடைகளா இருக்கு. அவங்களோட நிறத்தை பாருங்க, வெண்மையான ஆடை, ரொம்ப எளிமையான நிறம். கம்பீரமான ஆடை கூடாது, எளிமையா இருக்கும், கம்பீரமாகும். அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய நிறங்கள், அவங்க சாப்பிட்ட உணவுகள், அந்த உணவு அந்த ஊருடைய கலாச்சாரத்துல எது எளிமையா கிடைக்குமோ சாப்பிட்டுருக்காங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு எல்லாமே ரசூலுல்லாஹ் எளிமையா சொல்றாங்க. ஒரு 2-3 நாள் தொழுகிறாங்க, இரவு தொழுகை. மக்கள் ரொம்ப சாரசாரியா வர்றாங்க. 4வது நாள் வீட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. எங்க கடமையாயிருமோ என்று நான் அஞ்சுகிறேன். இரவு தொழுகை கட்டாயம் இல்லை. அப்படி ஒரு மார்க்கத்துல நான் கடமையாக்கிட்டோம்னா கடுமையாக்குற குப்பைக்கு ஆயிரும். விரும்பினா தொழுக போங்க அப்படின்னு நீங்க தொழுதுட்டாங்க சொன்னாங்க. அப்ப ஏன் அதை சொல்றாங்க? எளிமையான மார்க்கத்துல கடுமைன்னு ஒண்ணு இல்லாத கடமையை உருவாக்க கூடாது. ரசூலுல்லாஹ் ஒன்னொன்னையும் என்ன செய்யறாங்க, இப்படி கவனிக்கிறாங்க. மனதளவுல ரசூலுல்லாஹ் எளிமையத்தான் வாழ்றாங்க. அவங்களுடைய பேச்சு எல்லாமே எளிமையா இருக்கு. நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னா ஒன்னொன்னா எடுக்கலாம். ரசூலுல்லாஹ் எல்லாத்துலயும் எளிமையா இருந்திருக்காங்கிறது தனி தலைப்பை பேசும். பேச்சில் ரசூலுல்லாஹ்வுடைய எளிமை எடுத்த தனி தலைப்பை போடலாம். ஆடை அணிகளின் ரசூலுல்லாஹ்வுடைய எளிமை தனி தலைப்பு. தீர்வுகளை, சிக்கலான தீர்வுகளை ரசூலுல்லாஹ் சொல்லும். தீர்வுக்கு மார்க்க தீர்ப்பு சொல்றது, அரசியல் தீர்வுகள் சொன்னதுல ரசூலுல்லாஹ்வுடைய முடிவுகள் என்னன்னா ரொம்ப எளிமையா பேசிக்கிறாங்க.
எதை ரொம்ப நீங்க டஃப்னஸா நினைக்கிறீங்களோ, எதை ரொம்ப கரடுமுரடா சிரமமான பாதை நினைக்கிறீங்களோ, ரசூலுல்லாஹ் ரொம்ப இலகுவா கடந்து போறாங்க, ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான ஒரு சான்றா இருக்கு. அதே மாதிரி பொருள்ல எளிமையை ரசூலுல்லாஹ் விரும்புறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருந்தது. பெருசா அவங்க விரும்பல. ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு ஈச்ச மர கட்டில படுத்து கிடக்குறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்தா அப்ப அந்த நேரத்துல கைசர், ரோம், கிஸ்ரா மன்னர்கள் எல்லாம் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. பாரசீக ரோமர்கள் எல்லாம் பெரும் செல்வ கொழிப்புல இருக்கிறாங்க. பெரும் எம்பரரா இருக்கிறாங்க, சாம்ராஜ்யங்களாக இருக்கிறாங்க. ஒன்னொன்னா வீழ போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சமர அந்த நார்னால செய்யப்பட்ட கட்டில படுத்து கிடக்குறாங்க. சிவந்த மேனி, சட்டையெல்லாம் படுத்து கிடக்குறாங்க. தலைக்கு ஒரு தோல் பை, பழைய கிழிஞ்ச தோல் பையில ஈத்தமர இலைகளை திணிச்சு தலைக்கு ஒரு தலைவாணி, காலுக்கு ஒரு தலைவாணி, பாதி கொட்டி சிந்தி சிந்தாம கிடக்குது. தைக்க கூட வழி இல்லாம ஒரு கிழிஞ்ச தலையணை. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முதுகை பாக்குறாங்க. அப்படி அந்த கட்டிலுடைய கயிறுகளுடைய தழும்புகள் பெருமானுடைய முதுகுல கண்ணி போய் இருக்குது. ரத்த அழுத்தமாக இருக்கிறது. ரத்த சோடு மாதிரி தெரியுது, கண்ணி போய். இந்த காட்சியை பார்த்துட்டு உமர் தேங்கிட்டு அழுகிறார். ரசூலுல்லாஹ், நீங்க எப்படிப்பட்ட இறை தூதர், உலகத்துக்கே பெரிய சக்கரவர்த்தி, மறுமையில எங்களுக்கு தலைவர், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் தோழர்கள் இருக்கிறாங்க, ஒரு தலவாணி மெத்த செஞ்சு தர மாட்டோமா, நீ சொல்லக்கூடாது எங்கள்கிட்ட அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அமா தர்லூன் அன்ன ஹாதில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வலனல் ஆகிறா, நமக்கு மறுமையை நீ பொருந்தவில்லையா உமர். ரோம் கிஸ்ரா மன்னர்கள் சொல்லி கேட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலக அப்ப என்ன மறுமை பலனை எதிர்நோக்கித்தான் எளிமை. நீங்க எளிமையா வாழ்றது கூட அர்த்தம் என்னன்னா மறுமையில கூலி கிடைக்கும். இந்த உலகத்துல நான் மெத்த இல்லாம தூங்குறதுக்கு மறுமையில அல்ல பெரிய மெத்தைகளை தருவான். இந்த உலகத்துல எளிமையா உணவுவதற்கு மறுமையில அல்ல பெருசா தருவான். இந்த சித்தாந்தமே எப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு, எளிமையின் கோட்பாட்டுல தான் அமைக்கப்பட்டிருக்கு. கல்யாண வீட்டுக்குள்ள மட்டும் தலைவருக்கு நிக்காதீங்க. உங்க எண்ணம், செயல், ட்ரெஸ், ஆடை, அணிகலன்கள், பேச்சு, பிறப்பு முதல் இறப்புரை எல்லாமே எளிமையான கோட்பாடு. இந்த மார்க்க எளிமையானது, சட்டங்கள் எளிமையானது, இந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதல்கள் எளிமையானது என்று நீங்க வந்துட்டேனால் அதுக்கு மட்டும் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமூகமும் எளிமையை வைக்கிறவர். எவ்வளவு பள்ளியாசல ஜோடிக்க, பந்தல் போட, மனோர கட்ட, நோம்பு கஞ்சிக்கு மெனக்கடி. இப்ப யார் கஞ்சி குடிக்கலன்னா என்ன பெருசா இதா இருக்கு, யாரும் கஷ்டப்படுறோம், நடைமுறையில வச்சுட்டோம், அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப என்னென்றால் இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிக்கக்கூடிய பல பள்ளிவாசல்களில் மோதினாருக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்குறது? 8000 ரூபாய். இமாமுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க? வெறும் 13000 ரூபாய். இந்த காலத்துல ஒரு 450 ரூபாய் 500 ரூபாய்க்கு எவ்வளவு வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க எளிமை எங்க கொண்டு சேர்த்துக்க? இமாம் எளிமையா வாழுங்க. அவங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ 60 ரூபாய் 80 ரூபாய்க்கு. உங்க மனநிலையை பத்தியா சமூகம் எங்க போய் நிக்கிறாங்க? சோடிக்க கூடாதுன்னு எளிமையா தான் அதை சோடிச்சுட்டு கிடக்கும். எது வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு தேவையோ அதை செய்யுது. நிர்வாகம் நடக்கிறதுக்கு எது தேவையோ தினந்தோறும் நமக்கு வாழ்க்கையில தொலை வைக்கிறாரு, வழிகாட்டுறாரு, எல்லாம் செய்யறாரு. நிமாத்தால சமூகத்துக்கு அவரு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாரு. எளிமை எங்க நிக்கிறிய? அதனாலதான் பாத்தியா விதத்து ஆடம்பரம் இஸ்லாத்தை நாசமா எளிமை இல்லாம ஆக்குவது காரணம் இந்த சம்பளத்துல பிடிச்சதுனாலதான். இப்படி ஒன்னொன்னே நீங்க பிடிங்க. எளிமைக்கு புறம்பாக இந்த சமூகம் எப்ப போச்சோ அதனாலதான் இல்லாத விதத்துக்குள்ள உங்களை நுழைஞ்சிச்சு. அலிம்சா பார்த்தா என்னடா செய்யறது, ரொம்ப எளிமையா இருக்கு இஸ்லாம் என்று பாத்தியா 4460 செலவாத்து விட்டா தான் ஓத முடியாது, கஷ்டமாக்கணும், நம்ம கூப்பிடுவான், நமக்கு மணிக்காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பான். ஒவ்வொரு விதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எளிமையை விட்டதுனாலதான் வந்துச்சு. அப்ப இதெல்லாம் நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எளிமைக்கு எதிராக அந்த சமூகம் மாறிடுச்சு. அவங்க எல்லாமே பிறகு காட்டணும், புகழ், பட்டம், பதவி, அடுத்தாளத்தை நான் எப்படி வாழ்றேன், தமுத்தன் ஐநைக்கு இல்லாம மத்தானா தீகாம. இறைவன் இந்த உலகத்தில் யாருக்கு வாழ்க்கை வசதியை வழங்கினோமோ அவர்களை நோக்கி உமது கண்களை சுழற்றாதே. இதில் சபீல் இல்லா, அல்லாவின் பாதை விட்டும் தடுப்பார்கள். எளிமையை நோக்கி போயிட்டே இருங்க. அவன் அப்படி வீட்டுல வச்சிருக்கான். எளிமைக்கு புறம்பான இந்த எண்ணம் தவறு. நபியை பத்தி அல்லாஹ் சொன்னான். அப்ப இப்படி ஏராளமான குலநலன்கள் கூட புகழ விரும்பக்கூடாது. ஏன் பாராட்டு இஸ்லாத்துல உண்டு, புகழ விரும்பக்கூடாது. அளவுக்கு மீறி போகும்போது மனுஷன் சங்கடப்படுவான், மனவலி ஏற்படும். இன்னைக்கு இருக்கிற தொகுதி பங்கீடு அது இது ஒருத்தனுக்கு கொடுக்கல, எனக்கு சீட்டு தரல, உனக்கு சீட்டு தரல, எளிமைக்கு புறமா போயிட்டாங்க. ஏன்னா விளைவுகள் எழுதிக்கிட்டு இருக்கல இல்லையா, முஸ்லீம்ங்கிற இனவாதம் அது இது நிறைய இருக்கு, நன்மை இருக்கு, தீமை இருக்கு. எளிமைக்கு புறமாக வந்துட்டாங்க. விரோதியா இருக்கணுங்கிற அவன் முடிவெடுத்து வச்சிருக்கிறான்.
அப்ப இது எல்லாமே இப்படி அரசியல்ல கூட குழப்பம் வருது பாருங்க. இது எல்லாத்துக்கும் இது பொருந்தும். திருமணமாக இருந்தாலும் எல்லாரும் இஸ்லாமிய சட்டமே அப்படித்தான் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஊனி மா தரத்துக்கும், உங்களை எதோட நான் விட்டனோ அதோட என்னைய விட்டுருங்க. உங்கள்கிட்ட இப்படி நடங்க அப்படி சொல்லிட்டேன், அதோட என்னை விட்டுருங்க. ஏன்ட்டு வந்து உங்களோட குறைந்து கேள்வி கேட்காதீங்க. இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் விசுவாலியும் வக்திலாஃபின் வலா அம்பியாயும், உங்களுக்கு முன் சென்ற சமூகம் நாசமா போய் அழிஞ்சதுக்கு காரணம் தேவையில்லாத கேள்விகளையும் முரண்பாடான விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நபிட்ட போய் கிராஸ் பண்ணாங்க. ஒரு அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, ஹஜ் செய்யறது கடமை? ஆமா. அப்ப குல்ல ஆமின் யார் சொல்லலாம், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யணுமா? சொல்ல அமைதியா இருக்காங்க. திரும்ப கேட்கறது, ரிசார்ட்டுக்கு போறே இல்லையா ரசூலுல்லாஹ்? ஆமான்னு சொன்னா அந்த உம்மத்துக்கு சிரமமா இருந்தா இல்லையா? ஒவ்வொரு வருஷம் ஹஜ் செய்யணும்னு சொன்னா உண்டு, தேவையில்லாத கேள்வி தானே இது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தேவையில்லாத கேள்வி கேட்டு நாசமா போனாங்க. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில சொல்றாங்க, கருத்துவரான விஷயங்களையும் தேவையற்ற கேள்விகளையும் கொண்டு முந்தைய நபிமார்கள் நீங்க டார்ச்சர் பண்ணீங்க, நாசமா போயிட்டாங்க, அழிஞ்சு நாசமா போயிட்டாங்க. இதா நகைத்துக்கும் மனுஷையின் உங்களை எதை விட்டும் தடுத்தால் முழுமையாக தவிர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதா அமர்த்துக்கும் அம்ரின் ஏதேனும் செய்ய சொன்னால், உங்களை நேர்மறையான ஒரு செய்தியை சொன்னால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செயல்படும். முடிஞ்ச அளவுக்கு தான் மஸ்தத்தாத்தும். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பல அறிஞர்கள் சில அறிஞர்கள் அத்தனை சொல்றாங்க, லட்சக்கணக்கான சட்டங்களுக்கு தீர்வு இந்த ஹதீஸ்ல. எதெல்லாம் அல்லாஹ் செய்ய சொல்றானோ அல்லாஹ்வுக்கு என்ன சட்டம்டா, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கள். எந்த நேர்மறையான கட்டளைக்கும் என்ன சட்டம்டா, முடிஞ்சதை செய்யுங்க. அவங்களுக்கு அது அர்த்தம். ஒருத்தனுடைய ஈமான் இன்னொருத்த திணிக்காத என்று சொல்லு. தொழுகையில ஒழுவுடைய சட்டம், டைமுடைய சட்டம், சக்தி இருந்தா தான் நோன்பு வைக்க முடியும். ஹஜ்ஜில உடலும் பொருளும் இருந்தா தான். ஹஜ்ஜல் வைத்த மனிஸ்தத்தா இலை சபீல், யாருக்கு அல்லாஹ்வின் பாதையில் உடலும் ஆரோக்கியமும் பொருளும் இருக்கோ அவன் தான் ஹஜ் செய்ய முடியும். ஹஜ் செய்வது எல்லாரும் கடமை கிடையாது. இப்படி எல்லா பெருங்கடமைகளை கூட அல்லாஹ் யாருக்கும் பிரிச்சு வச்சிருக்கான். அப்படிங்க போகும்போது இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தின் 5 கடமைகள் கூட 2 சக்காத்தையும் ஹஜ்ஜையும் எக்ஸெப்ட் பண்றாங்க, விதிகளுக்கு கொடுக்குறாங்க. ஷஹாதா, கலிமா ஷஹாதா, தௌஹீத், தொழுகை, நோன்பு மட்டும்தான் இந்த உம்மத்துக்கு மிக முக்கிய கடமை. தவிர எளிமையாக மார்க் 5லே 2 வித்தால் பண்றது, விட சொன்னது அது கூட போதும் என்று ரசூலுல்லாஹ் கருத்து சொன்னதுக்கு காரணம் எல்லாரும் பின்பற்றணும். அப்ப அவ்வளவு எளிமையான இந்த மார்க்கத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, கடுமையாக காட்டக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் எளிமைதான் இஸ்லாம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை எளிமையாக நம்ம காட்டணும், கடுமையாக காட்டிடக்கூடாது. பேச்சுல, சொல்லுல, வழக்குல, பிரார்த்தனைகள்ல, நம்முடைய அன்றாட எல்லா பணிகள்லையும் எளிமையாக நடப்போம். திருமணத்திலும் எளிமையாக நடப்போம். ஒன்றுக்காக எளிமையாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. மனதில், ஆள் மனதில் இஸ்லாம் என்றால எது எளிமைதான், யதார்த்தமான மார்க்கம் என்ற நிலைக்கு நம்ம வந்து வருமானால் எல்லாத்தையும் நீங்க ஆண்டலாம். ரொம்ப இலகுவா உங்களுடைய காலடிகள் அந்த இஸ்லாம் இந்த அரசாங்கம் கூட வைக்கப்படும். எளிமைதான் எல்லா மக்களுக்குள்ளே சேர்ப்பதற்கான ஒரு வழி. எல்லாம் வல்லவரேன் அப்படி எளிமையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, நற்பண்புகளையும் சொல்லாடல்களையும் பிரச்சார பணிகளையும் எளிமையை கடைபிடித்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்கள் குறித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நம்முடைய டவுன் பிளேயின் சார்பாக மக்தப் மதரசாக்கள் ரையான் பகுதியிலேயும் நம்ம மர்கஸிலேயும் வச்சு நடைபெறுகிறது. ஆண்களுக்கு ஆண்கள் உஸ்தாதை கொண்டும் பெண்களுக்கு பெண்கள் உஸ்தாதை கொண்டும் பாடம் நடத்துகிறோம். இதுல உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, ஒரு வருஷம் முடிஞ்சு ஆண்டு விழா நிறைவு பெற்று நிறைவு நிகழ்ச்சி இந்த வருஷம் புதிய துவக்கத்தில் இருக்கிறோம். புதிதாக சேர்க்கக்கூடிய விரும்பக்கூடிய பெற்றோர்கள் உடைய பிள்ளைகளை, மாணவ செல்வங்களை நம்முடைய இந்த கல்வி நிறுவனத்தில் வர செய்து கல்வியை கற்றுக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த ஆண்டிற்கான ஒரு வருட ஆலிமா கல்வி திட்டத்தில் 3 ஆண்டு காலம் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஓராண்டு பாடத்திட்டம் தான் முழு நேரமா படிச்சா, அதையே பகுதி நேரமாக காலையில் ஒரு 1.5 மணி நேரம், மாலையில் ஒரு 1.5 மணி நேரம் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வாய்ப்பாக இந்த ஆலிமா பாடத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஆண்டு பாடத்திட்டத்தை 3 ஆண்டுகளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமா நடத்துறோம். பள்ளிக்கூட கல்லூரி படிப்பும் பாதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் இஸ்லாமிய சட்ட திட்டங்களும் பாடங்களும் அவங்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு 3 ஆண்டு பாடத்தை நடத்துறோம். ஓராண்டு கல்வி திட்டத்துல இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம மாணவிகள் 2 ஆண்டு படிக்கிறாங்க.
நவீனமயமாக்கப்பட்டிருக்கு இந்த கல்வி. அதிலே உங்களுடைய மாணவிகளை, பெண்கள் மாணவிகளை சேர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி கல்லூரி காலங்களிலேயே என்ன செய்யலாம், அந்த படிப்பை, உலக படிப்பை தொடர்ந்து கொண்டு இந்த படிப்பை என்ன அது மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். ரொம்ப சிரமமா இல்லாம, எளிமையா, நிறைய வீட்டு பாடம் கொடுக்காம வகுப்பறையிலே வச்சு படிக்கிற மாதிரி ஒரு டிசைன் என்ன செஞ்சிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். அதனால உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஆலிமா மதரசாவில சேர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.